ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு முறைகளை பற்றியும் அவருக்கான மந்திரங்களை பற்றியும் இன்னும் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடு முறைகளை பற்றியும் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாமுங்க. அதற்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் மூன்று வரியில் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் சொல்வதால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மந்திரம் அப்படிங்கிறது மனம் கூட்டல் திடம். நம்மளுடைய மனதை திடப்படுத்துவதற்காக சொல்கிறது தான் மந்திரம். நம்ம ஒரு காரியம் எடுக்கிறோம், அந்த காரியத்தை வெற்றிகரமாக சிறப்பாக முடிக்க வரைக்கும் அந்த காரியத்தில் முழு மூச்சாக நிற்கிறதுக்கு தான் மனதில் திடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் எடுக்கிறோம், அது சரியாக நடக்கலை, தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப அந்த காரியத்தை விட்டுட்டு பின்தாங்காமல் அந்த காரியத்தில் விடாமுயற்சியோடு நின்று நம்ம வெற்றி பெறுவதற்கு நம் மனமானது திடமாக இருக்கணும். எண்ணம் வலிமை பெற்று இருக்கணும். எண்ணம் வலிமை பெறும், மனம் திடம் பெறும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு மந்திரம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்வது நல்லது. மந்திரம் சொல்ல சொல்ல நமக்கு ஆற்றல் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், தைரியம் அதிகமாகும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் கொடுத்து அருளக்கூடியவர் கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கென்று ஏராளமான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களில் காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம். காயத்ரி மந்திரம் சொல்லி நாம் இறைவனை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக முழுமையான வரம் நமக்கு கிடைக்குங்க. மந்திரங்களில் எல்லாம் மூத்த மந்திரம், மந்திரத்திற்கெல்லாம் முதல் மந்திரம், எல்லா மந்திரங்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய மந்திரம் அப்படின்னாவே காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் சொல்லி நாம் ஒரு இறைவனை வழிபாடு செய்தால் முழுமையான அருளை பெறலாம் அந்த இறைவனிடமிருந்து அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுக்கென்று நிறைய காயத்ரி மந்திரம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காயத்ரி மந்திரம் கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் சொல்லக்கூடிய அற்புதமான காயத்ரி மந்திரம். முருகப்பெருமான் தன்னை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களான தன்னுடைய வளர்ப்பு தாயாருக்கு நன்றியை தெரிவிக்கும் வகையில், தன்னுடைய அன்பை அவங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஒவ்வொரு பக்தனும், தன்னை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் தன் தாயாரின் நினைவாக கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் விரதமிருந்து என்னை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக அவர்கள் கேட்ட வரம் அனைத்தையும் நான் கொடுத்து அருள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், நமக்கும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, இறைவனுக்கும் சரி, மிக முக்கியமானது எது, எல்லாத்தையும் விட ரொம்ப உயர்வானதாக நீ எதை நினைக்கிற அப்படின்னா தன்னுடைய தாயாரைத்தான் சொல்லுவாங்க. தன்னுடைய வளர்ப்பு தாயாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயாராக இருந்தாலும் சரி, தாய் அப்படின்னாவே தெய்வத்திற்கும் முதல்ல சொல்கிறது தாய் தான். அந்த மாதிரி தான் முருகப்பெருமானும் தன்னுடைய வளர்ப்பு தாயாரான கார்த்திகை பெண்களுக்கு தன்னுடைய அன்பை தெரிவிக்கிறதுக்காக இந்த கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் தன்னுடைய ஒவ்வொரு பக்தனும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். தன்னுடைய ஒவ்வொரு பக்தனும் தன்னை வழிபாடு செய்கிறப்ப அவர்களுக்கு நிச்சயமாக நான் கேட்டதை கொடுப்பேன். என்னுடைய தாயாருக்கு நான் அன்பை தெரிவிக்கிறது இந்த நன்னாளில் தான். அதனால் கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும். கார்த்திகை தினத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் அன்பு அதிகமாகும். நம் தாயாருக்கும் இடையே அன்பு அதிகமாகும். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கணும், கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். நம் குழந்தைகள் நம் சொல் பேச்சை கேட்கணும், குழந்தை நல்ல முறையில் வளரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லக்கூடிய மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம், கிருத்திகை நட்சத்திர காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நல்ல முறையில் வளருவாங்க. அவங்களுக்கு ஒழுக்கமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஞானமும் நல்ல அறிவும் கல்வியும் நிச்சயமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு உரிய காயத்ரி மந்திரம், கிருத்திகை நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க.
ஓம் வன்னிதேகாயை வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 3 முறை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் போதுங்க. மனம் அமைதி பெறும், எண்ணம் வலு பெறும், நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. அந்த நாளில் அவருக்கு உரிய மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம எடுத்ததெல்லாம் வெற்றி பெறும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறும், நம்ம வாழ்வு சிறப்பாக அமையும். இறைவனை நாம் இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்துட்டு, சிறு பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, இல்லைனாலும் கோவில்களில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ சர்க்கரையும் கலந்து கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்புங்க. இந்த குழந்தைகள் ரூபத்தில் முருகப்பெருமானே நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட பிரசாதத்தை வாங்கிக்குவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த காயத்ரி மந்திரம். தன் தாயாருக்காக சொல்லப்பட்ட காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறப்ப முருகப்பெருமான் நம்மிடத்தில் பேரன்பு வைப்பார், நமக்கு வேண்டியதை கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.